இல்ல கைஸ் நான் எஸ்கே இன்னைக்கு ஒரு ஃபார்முலாவும் டெக்ஸ்ட்டும் ஜாயின் பண்ற சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கன்கார்டினேட் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 5 டைப் கேட்டகரி கன்கார்டினேட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனிலும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம கன்கார்டினேட் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல இங்க ஈக்குவல் டு கன்கார்டினேட் சர்ச் பண்ணீங்கன்னா இங்க கன்கார்டினேட் வருது. அதை அப்படியே டேப் கிளிக் பண்ணீங்கன்னா பிராக்கெட் ஓப்பன் ஆகும். அதுல டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2. இப்போ நம்ம டெக்ஸ்ட் 1க்கு நீங்க டெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா டபுள் கோட் குள்ள தான் யூஸ் பண்ணணும். அதனால டபுள் கோட் போட்டு இப்ப கன்கார்டினேட் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா மறுபடியும் டபுள் கோட்டை ஓபன் பண்ணிட்டு இங்க ரிசல்ட்னு போடுறேன். ரிசல்ட் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா கன்கார்டினேட் ரிசல்ட்னு ஸ்பேஸ் இல்லாம வந்திருக்கு. இப்ப எனக்கு இங்க நடுவுல ஸ்பேஸ் வேணும்னா ஒண்ணு இல்ல, இந்த கமாக்கு முன்னாடி 2 டபுள் கோட் போட்டு இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு கமா போட்டுக்கோங்க. இப்ப என்ன போட்டிருக்கோம்னா கன்கார்டினேட் கமா டபுள் கோட்ல பேஸ் கமா டபுள் கோட்ல ரிசல்ட் போட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட் ரிசல்ட்னு பேஸ் விட்டு வந்திருக்கு கரெக்டா. இது நார்மலா யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இது அட்வான்ஸ் சர்ச்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது எப்படி நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸ் சர்ச்சுக்காக ஒரு ஃபார்முலாவை பில்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் கன்கார்டினேட் ஃபார்முலால டெக்ஸ்ட்டை மேனுவலா டைப் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம கிட்ட 2 செல் இருக்கு, 2 செல்ல 2 டெக்ஸ்ட் இருக்கு. இந்த 2 டெக்ஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோம்னா தாராளமா நீங்க கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கன்கார்டினேட் ஃபார்முலாவை டேப் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டுக்கிறோம். எனக்கு இடையில பேஸ் வேணும், அதனால 2 டபுள் கோட்டை போட்டு இடையில பேஸ் விட்டுக்கிறேன். மறுபடியும் கமா போட்டு டெக்ஸ்ட் 2வை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ என்டர் கொடுக்கும்போது இப்போ தேவையான டைட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அப்ரூவ் டேட்ல டேட் ஆஃப் அப்ரூவ்டுன்னு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, அந்த டேட் ஒன்று இருக்கு. இப்போ டெக்ஸ்ட்டும் டேட்டும் எனக்கு ஜாயிண்ட் ஆகி வரணும். அதுக்கு தாராளமாக நம்ம கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கன்கார்டினேட் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் செல்ல கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கிறேன். எனக்கு பேஸ் வேணும், டபுள் கோட்ல ஒரு பேஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா அண்ட் டேட்டை கொடுத்துக்கிறேன். மறுபடியும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது இப்போ நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி இங்க நம்பர்ஸ் மூலமா வந்திருக்கு. அதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஒரு ஃபார்முலாவை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுதுன்னா அதை டெக்ஸ்ட் ஃபார்முலாவை மூலம் தான் அதை பிரேக் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். முதல்ல இருந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கன்கார்டினேட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல டெக்ஸ்ட் செல்ல கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஒரு பேஸ் ஒன்று விட்டுக்கிறேன். மறுபடியும் கமா போட்டு இந்த இடத்துக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த டேட்டா டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகாம இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கமா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் கோட்ல டிடி கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 டபுள் கோட் கொடுத்துக்கோங்க. இது பிளாங்கா கொடுக்காம இதுல வந்து ஒரு ஐஃபன் 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டபுள் கோட்டை கொடுத்து எம் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணி ஐஃபன் 1 கொடுத்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணி ஒய்ன்னு கொடுத்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிராக்கெட் வந்து கன்கார்டினேட் ஃபார்முலாவோட பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் அப்ரூவ் டேட் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி பக்காவா வந்துருச்சு. நெக்ஸ்ட் கான்டாக்ட் பீரியட்ல ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட் இருக்கு. இப்போ இந்த 2 டேட்டுக்கு இடையில இருக்கிற இயர் எனக்கு டெக்ஸ்டோட கன்வெர்ட் ஆகி வரணும். முதல்ல இந்த இயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டேட்ஸ் ஃபார்முலா மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். டேட்ஸ் ஃபார்முலாவை ஓபன் பண்ணிட்டு எண்ட் டேட்டும் கமா ஸ்டார்டிங் டேட்டும் போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி டிவைட் 365 போட்டோம்னா நமக்கு தேவையான இயர் கிடைக்கும். இது டேட்டா கன்வெர்ட் ஆகி வரனால நம்ம இங்க வந்து ஓம்ல டேட்டை வந்து அப்படியே ஜென்ரலா சேஞ்ச் பண்ணீங்கன்னா 10 வருது. இது இந்த ஃபர்ஸ்ட் டேட்டுக்கும் லாஸ்ட் டேட்டுக்கும் இருக்கிற இயர் வந்து 10 இயர்ஸ் வந்து இருக்கு. இது அப்படியே நம்ம கன்கார்டினேட் ஃபார்முலாவோட இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு கன்கார்டினேட்டை ஓபன் பண்ணிட்டு முதல்ல டபுள் கோட்ல கான்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணி கமா போட்டு டபுள் கோட் ஒன்று போட்டு பேஸ் விட்டுட்டு டபுள் கோட் போட்டு மறுபடியும் கமா போட்டு இந்த இடத்துல நம்ம இந்த டேட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். டேட்ஸ் ஃபார்முலாவை ஓபன் பண்ணிட்டு எண்ட் டேட் கமா ஸ்டார்டிங் டேட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி டிவைட் 365 போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது
இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பீரியட் ஆஃப் 10ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இயர் போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மறுபடியும் கமா போட்டு டபுள் கோட்ல இயர்னு போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்கும்போது பக்காவா வந்துருச்சு. கான்டாக்ட் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். இந்த இடையில எனக்கு பேஸ் வேணும். ஒன்றும் இல்லை, இந்த டபுள் கோட் பக்கத்தில் ஒரு பேஸ் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க. 10,000 ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆனால் 8,000 தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 2,000 பேலன்ஸை டெக்ஸ்டோட கன்வெர்ட் ஆகி எனக்கு இங்கே வரணும். அதுக்கு கன்கார்டினேட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கன்கார்டினேட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்டில் பேலன்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா பேஸ் ஒன்று விட்டுக்கிறேன். டபுள் கோட் போட்டு பேஸ் போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டு 10,000 மைனஸ் 8,000 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காம இந்த பக்கத்துல ஒரு கமா ஒன்று போட்டு அங்க நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்பர்ஸ் மூலமா தான் வரப்போகுது, அதனால நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். நம்பர்ஸ் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்பர்ஸ் பக்கத்தில் ஒரு பேஸ் ஒன்று விட்டோம்னா ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000ல 8,000 போக பேலன்ஸ் 2,000 நம்பர்ஸ். இது எதுவுமே பிக்ஸ்டு கிடையாது. நீங்க இதுல எது சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகிட்டே வரும். இங்க 8,000 இருக்கிற இடத்துல 5,000 போடுறேன். சாரி 500 போட்டேன். 5,000 போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 5,000 நம்பர்ஸ்னு காமிக்குது. இந்த டேட்ல ஒரு 1 இயர் சேர்க்குறேன் ப்ளஸ் 365 டேஸ் போட்டோம்னா இப்போ 11 இயர்ஸ்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ்னு வந்திருக்கு. இன்னொரு 1 இயர் சேர்த்தோம்னா ப்ளஸ் 365 டேஸ் சேர்த்தோம்னா 12 இயர்ஸ்னு வந்துருச்சு. இங்கே டேட்டில் இன்னும் ஒரு 2 டேஸ் நான் ஜாயின் பண்ணேன்னா 16 போல 18 நானுக்கு ஜாயின் ஆகி வந்துருது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் ஒரு ரோ நீங்கள் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஒரே செல்லில் உங்களுக்கு தேவையான ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும்